நாளை நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை பேசுவதற்காக பாண்டி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் பாண்டி. வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்பில் பேச போகிறோம்? எம்பி எலெக்ஷனுக்கு சீட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸில் கேட்ட ஆளுகளுக்கு கொடுக்கல, நாங்களாம் ரொம்ப அதிருப்தியில் இருக்கோம், அதனால நடிகர் கட்சிக்கெல்லாம் போகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன நிலவரம்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறியா இழுத்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கய்யா. அந்த கூட்டணி அமைச்சோம். அவங்க கேட்ட தொகுதியை காங்கிரஸ் கேட்ட தொகுதியை திமுக கொடுக்கல. இருந்தாலும் சரி, இந்த கூட்டணியை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முடிவு செய்து ஒரு 28 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. அந்த ராஜ்யசபா சீட்டை கைப்பற்றின காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஏற்கனவே இந்த ராஜ்யசபா சீட்டு வேணும்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசு, அடுத்து தங்கபாலு, அடுத்து சுதர்சன நாச்சியப்பன் சொல்லிட்டு இவங்களாம் இந்த சீட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம புதுசாக காங்கிரஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்டோபர் திலக் அப்படின்னு சொல்லி அவருக்கு சீட்டை கொடுத்துட்டாங்க. அவர் ஏற்கனவே திமுகவை திட்டியெல்லாம் ட்வீட் போட்டிருக்காராம். இப்போ திருப்பி அவங்களுக்கே கொடுக்குறாங்களா? அவங்களுக்கு திமுக கொடுக்கல, ராகுல் காந்தி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சீனியர் லீடர்ஸ், காங்கிரஸில் இருக்கிற சீனியர் லீடர்ஸ் எல்லாமே ராகுல் காந்தி மேலே ஒரு கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமாக கட்சியில் வேலை செய்யாத மாணிக்கம் தாகூர், அப்புறம் வந்து அந்த அம்மா பேர் ஜோதிமணி, இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓகேவா, நாங்கள் வந்து மரியாதை போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோ வேலை செய்கிறோம். ஆனால் இருந்தாலும் இந்த டைம் எங்களுக்கெல்லாம் கிடைக்குன்னு எதிர்பார்த்த முக்கியமான சீனியர் லீடர்ஸ் எல்லாமே இந்த டைம் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்களா ராகுல் காந்தி மேலே. இதனால் ஏற்கனவே சும்மா காங்கிரஸில் ஒரு கோஷ்டி மோதல் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கட்சியில் மட்டும்தான் யார் என்ன நினச்சாலும் எப்போ வேணாலும் பேசலாம். ஸோ கட்சி தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்காது. ஆமாம், அப்படி தான் இருக்கும் அந்த கட்சி. இப்போ மற்ற கட்சியில் பேசினா உடனே நடவடிக்கைன்னு எடுத்துருவாங்க, கட்சியை தூக்குறதும் ஒதுக்கி வைக்கிறது இருப்பாங்க. ஆனால் காங்கிரஸில் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், உன் மனசுக்கு பட்டதை பேசிக்கலாம், ஆனால் அந்த கட்சியில் எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, டம்மி பாப்பா மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுருப்பாங்க. இப்போ ஏற்கனவே இப்போ காங்கிரஸ் அலுவலகத்தில் ஒரு கோஷ்டி பூசல் ஒன்று நடக்க போகுது. நாங்கள் எம்பி சீட்டு கேட்டு எங்களுக்கு கொடுக்கல, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து கட்சியில் வேலை செய்யாத ராகுல் காந்தியோட நண்பர்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லி லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்று பாஜக பக்கம் போயிடுவோம், சீட்டாவது கிடைக்கும், ஆளுங்கட்சியில் வேறு இருக்காங்க, இல்லை ஒரு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்குள்ள சீனியர்லாம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. விரைவில் இது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வட்டாரத்தில் பேசிகிட்டு இருக்காங்கய்யா. நடிகர் கட்சி தான் கூப்பிட்டும் வரல, வர மாதிரி சொல்லியிருந்தும் வேறு வரலன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு. மறுபடியும் வர மாதிரி சொல்லியிருந்தா அவர் ஏற்றுக்குருவாரா? இப்போ என்ன அப்படின்னா, சீட்டு யாருக்கு கிடைக்கலையோ, காங்கிரஸில் இருக்காங்க, அது மாதிரி மற்ற கட்சியில் இருக்காங்க, சீட்டு யார் கிடைக்கலையோ நம்ம அவர் கூட போவோம், அவர் கூட கை சேர்த்து கோர்த்து இந்த எலெக்ஷனை பயணிப்போம். நீ என்னையா சீட்டு எனக்கு கொடுக்கல, தம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு வச்சு கூட்டணியில் பங்கு ஆட்சியில் பங்குன்னு அறிவிச்சு வச்சிருக்காப்புல, அவர் தொகுதியில் போட்டிடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால் விஜய் வந்து தாயுள்ளம் கொண்டு வர்ற எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற வழியில் விஜய் வந்து இப்போ பனையூர் கதவை திறந்து வச்சுருக்காப்புல. அதனால் நீங்கள் இப்போ காங்கிரஸில் இருந்து முக்கியமான லீடர்கள் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா, விஜய் அவங்கள சிவப்பு கம்பளம் போட்டு வாங்கய்யா வாங்க, இங்கே ஆளே இல்லாமல் இருக்கும், வந்து எங்களுக்கு வந்து உங்களோட தேவையை கொடுங்கன்னு சொல்லி விஜய் ஏற்றுக்கோப்பில். விஜய் கூட ஏற்கனவே ஒரு நடிகைக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு அவங்க மனைவி குற்றச்சாட்டு வச்ச நிலையில் அதை நிரூபிக்கிற மாதிரியே நேற்று ஒரு கல்யாணத்துக்கு வேற போயிட்டு வந்திருக்கிறாரு. அப்போது உண்மையாகவே ஆமான்னு தான் சொல்கிறாரா? அதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க ஜெட்டில், அது உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்களா? கீர்த்தி சுரேஷன் ஒரு அம்மா கல்யாணத்தில் ஜெட்டில் இந்த அம்மா போனாங்க. அப்போவே நம்ம ஊர் வாயை வந்து நம்மளால் அடைக்க முடியாது. குறிப்பாக சொல்லப்போனால் சோசியல் மீடியா வாயை அடைக்க முடியுமா யாரால்? அப்போவே வந்து விஜயை வந்து ரொம்ப தாக்கி இந்த மாதிரி சொன்னாங்க, இவர் மட்டும் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கெல்லாம் ஜெட்டில் கூப்பிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா இந்த மாதிரி விஜய் கூட இருக்கிற ஃபோட்டோலாம் போட்டு தமிழகத்தையே ஒரு கலக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இதெல்லாம் அந்த அம்மா விஜயோட மனைவி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எவ்வளோ வேதனையில் இருந்திருப்பாங்க. ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் பிறந்திருக்காங்க, எவ்வளோ வேதனையில் இருந்திருப்பாங்க அந்த அம்மா. அந்த நிலையில் அந்த அம்மா வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரியல, வெடித்து கோர்ட்டில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பெயர் சொல்லாமல் ஒரு நடிகை கூட தொடர்பில் இருக்காங்க, இது நான் ஆதாரம் தேவைப்பட்டால் நான் பொதுவெளியில் சொல்லுவேன்னுலாம் வேற சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போகும்போது தாவேகா தொண்டர்கள் எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் இருக்கோம், எங்கள் அண்ணன் நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு பொண்ணு ஒரு காணொலியில் பேசுது, இத்தனை பேர் ஒரு 2 மனைவி வச்சுருக்காங்க, 3 மனைவி வச்சுருக்காங்க, 4 மனைவி வச்சுருக்காங்கன்னு பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் வச்சுக்கிட்டா என்ன தப்புன்னு பேசுனாங்க. ஓகேவா, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி தலைவராக 1008 விஷயம் வந்து நமக்கு இருக்கும். நான் எல்லா தலைவர்களுமே சொல்கிறேன், ஒரு ஒழுக்கம் முக்கியம். நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்.
ஓகே, விஜய் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கும் போது நேற்று கல்யாணத்துக்கு ஒரே காரில் ஒரே ட்ரெஸ் கோடோட 2 பேரும் போய் இறங்குறாங்க. அப்போ இதை தாவேக்கா தொண்டர்கள் எவ்வளவு உண்மையிலே விஜய் மேலே வச்சிருக்கிற ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை எவ்வளவு குறையுது. ஒரு வீட்டில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ விஜய் மாதிரி வந்து ஒரு நல்ல தலைவனாக வரணும், ஒரு நல்ல கருத்துக்களை கொண்டு வரணும், விஜய் மக்களுக்கு நல்லது செய்ய வரான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி போய் இறங்கினா எந்த வீட்டில் ஒத்துக்குவாங்க? ஆனால் எனக்கும் இந்த இதுக்கு விஷயத்துக்கு சம்மந்தம் இல்லை, என்ன இதில் இழுக்காதீங்கன்னு அந்த நடிகை ஏற்கனவே வீடியோலாம் வெளியிட்டாங்களே, இப்போ எங்கே போய் வச்சுக்கிறோம்? அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ தாவேக்கா தொண்டர்கள் ஒரு பக்கம் உண்மையிலே நாங்கள் வந்து நீ எலெக்ஷனுக்காக நாங்கள் விஜய்க்காக எவ்வளோ வேலை செய்யலாம்னு நினச்சோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மெசேஜ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டாங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா விஜய் மேலே ஒரு நல்ல மரியாதை இருந்துச்சு, இப்போ எலெக்ஷன் வேறு வருது, எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரி ஒரு 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 பேச்சுக்கு விஜய் ஏன் இடம் கொடுக்குறாரு, அவர் வந்து கட்சியில் மக்கள் பணியாற்றணும்னு சொல்கிறாருல, மக்கள் பணியை தானே ஆற்றணும், இதனால் மற்ற வாயை மூடுறதுக்காக விஜய் இப்போ மனைவி சொல்லிட்டாங்க, மனைவி சொன்னதுக்கப்புறம் மனைவி சொல்கிற விதமாக ப்ரூவ் பண்ணுற மாதிரி காரில் வந்து கூட்டு வர இறங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏழை மக்களுக்காக கண்ணீரை துடைக்கிறதுக்காக ஒரு தலைவனாக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அரசியல் தலைவர் இப்படிலாம் பண்ணலாமா? இது சரியா? நட்பு ரீதியாக அப்போ அவங்க நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாரு, இது நட்பு ரீதியாக வந்து அவங்க வராங்க, அவங்க அப்போ இருந்தே நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுவும் கண்ணால் நம்ம பார்க்கல. ஆனால் இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா உண்மையாக இருமோன்னு பயமாக இருக்குது. அந்த அம்மா எவ்வளோ மனசில் எவ்வளோ வேதனையோடு அந்த அம்மா வந்து ஒரு கணவனை பிரிகிற ஒரு விஷயம் வந்து சாதா விஷயம் கிடையாது. நேற்று தாவேக்கா தொண்டர்கள் எல்லாமே பயங்கர கோபத்தில் இருக்காங்க விஜய் மேலே. விஜய் திருந்தணும், இல்லைனா திருத்தப்படுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு சாயலும் போய்கிட்டு இருக்கு. விஜய் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாரா, இல்லை நம்ம டெய்லி நம்ம மக்கள்கிட்ட பேச்சாக இருக்கணும், நம்ம வந்து அந்த மீடியாட்ட ஒரு டாப்பிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரான்னு தெரியல. விஜய் இந்த மாதிரி போனான்னா அரசியல்லேருந்தே காணாமல் போயிடுவார். சார், தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இப்போ 3வது நாளாக சிவகங்கைக்கு பக்கத்தில் மானாமதுரையில் 2 பேரை தாக்கம் நடத்தியிருக்காங்க. இந்த ஆட்சியில் இது தென் மாவட்டம் இது மூலம் என்ன தான் சொல்ல வராங்க? சட்ட ஒழுங்கு எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் குற்றம் போன்றவங்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைய இடத்துல சொன்னார். தொடர்ந்து இது 3வது நாளாக இது நடக்குது. 3வது சிவகங்கையில் 2 இடத்துலையும், நாங்குநேரியில் ஆல்ரெடி ஒரு 3 நாளுக்கு முன்பே இது நடந்துருச்சு. இதில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறோம், நாங்கள் மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி தரோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. இது தொடர்ந்து சவால் வருது, போலீஸுக்கு சவால் வர்றத விதமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து உயர் அதிகாரிகளும் சரி, நம்ம அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள் எல்லாமே மற்ற விஷயங்களை மக்களை கவர்ற விதமாக தான் பேசுகிறாங்களே தவிர்த்து அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து நடக்க முடியாத அளவுக்கு எந்த பிரச்சனையும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க. இப்போ வந்து ஒரு உயிர் போகிறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். பைக்கில் வராங்க, பட்டாக்கத்தி எடுத்துகிட்டு வராங்களாம், பார்க்குற எல்லாத்தையும் வெட்டுறாங்களாம். இப்போ இதை வந்து முன்பகை, இல்லை வந்து இது வந்து உனக்கு எனக்கு சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி இருந்தால் ஓகே. தொடர்ந்து இது நடந்துகிட்ருக்கு. அப்போ இது போலீஸுக்கு சவால் வர்ற அளவுக்கு, கவர்மெண்ட்டுக்கு சவால் வர்ற அளவுக்கு அந்த குற்றவாளிகள் இவ்வளோ துணிஞ்சு இறங்குறாங்கல்ல, ஏன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க? ஆனால் குறிப்பிட்டு பட்டியலின சமூக மக்கள் மேலே தான் தாக்குதல் நடத்துகிறாங்க, கேள்வி கேட்க எங்களுக்கு எதுவுமே இல்லையான்னு அவங்களும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்களே. விசிக தலைவர் திருமாவளவன் இங்கேருந்து ஈரானில் ஒரு கமேனின்னு ஒரு தலைவரை வந்து அவங்க வாரில் கொண்டுட்டாங்க. அதுக்கு யூஎஸ் எம்பசியை வந்து அவர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிறாரு. அவங்க மக்களுக்கு விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் விசிகா. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏன் அவர் வந்து இதை போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, இல்லை இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, இதை ஏன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெருக்கம் கொடுக்கலாம், இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு ஒரு நெருக்கம் கொடுக்கலாம்ல, ஏன் அதை அவர் பண்ண மாட்டுறாரு? அவங்க கூட்டணியில் நடக்கிறனால அமைதியாக இருக்கிறாங்களா? கூட்டணியில் நடந்தாலும் மக்கள் நம்ம மக்கள்ல. இப்போ அந்த நாங்குநேரியில் அந்த வெட்டி கொண்ட வீட்டுக்கெல்லாம் அவர் போய் ஆறுதல் தெரிவித்து வந்திருக்காரு. இப்போ இப்படி ஒவ்வொரு சம்பவம் டெய்லியும் நடக்கும்போது இவர் போய் அவர் ஆறுதல் சொன்னால் அது நல்லா இருக்குமா? ஒரு தலைவனுக்கு அழகு என்ன? நம்ம கட்சியில் இருந்தாலும் நம்ம கொள்கைகள் ஒன்று இருக்குல்ல, அந்த மக்களுக்காக தானே அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு நல்ல சட்டங்கள் கொண்டு வாங்க, கடுமையான பாதுகாப்பு கொடுங்க, ரோட்டில் போகிற வாரெல்லாம் வெட்டுறாங்க. இது வந்து குறிப்பாக அந்த சமுதாய மக்கள் மேலே தாக்குதல் நடக்கிறாரு. அப்போ நடக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க என்ன சட்டம் இருக்குது? போலீஸ் ஒரு 4 பேரை பிடிக்கிறாங்க, பிடிச்சிட்டு இது வந்து வேற மோதல் கிடையாது, இது சாதிய மோதல் மாதிரி மோதல் கிடையாது, இது ஏதோ போதைப் பொருள், இது வந்து முன்பகை காரணமாக நடக்குதுன்னு போலீஸ் தரப்பெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இவ்வளோ பெரிய தப்பு நடந்தால் டெய்லி இப்போ சவால் வர்ற மாதிரி 3 நடந்துருச்சு,
இப்போ நாளைக்கு சொல்ல முடியாது, இப்போ சென்னை பக்கம் வருதா இல்லையான்னு தெரியல. இப்போ நாளைக்கு இப்போ சவுத் சைடு அடுத்தங்க மதுரையில் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் அரசு பள்ளி மாணவன் மேலேயே குண்டு போட்டுருக்குறாங்களா? அப்புறம் சட்ட ஒழுங்கு இது பார்த்தீங்களா, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பெட்ரோல் குண்டை தூக்கி வீசுறாங்க அப்படின்னா இப்போ யாருக்கு பயப்படுறாங்க குற்றவாளிகள்? போலீஸுக்கு பயப்படணும் குற்றவாளிகள் போலீஸுக்கு பயப்படல, அரசுக்கு பயப்படணும், அரசுக்கும் பயப்படல. ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற அன்றாட நடக்கிற நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசுக்கும் போலீஸுக்கும் சவால் வர்ற மாதிரி தான் நடக்குது. சினிமாவில் நடக்கும், ஒரு குண்டை தூக்கி போட்டு நான் யார் ஆள் தெரியுமா, என்னை முடிஞ்சால் நீ பிடிச்சிருயா அப்படின்னு நடக்கிற இதெல்லாமே இப்போ ரீலில் நடக்கிறது எல்லாமே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரியலாக நடக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆட்சி மாற்றம் கம்பல்சரி வேணும். சட்டம் பாதுகாப்பு, மக்களுக்கான ஒரு சட்டம் வந்து இயற்றணும். என்னைக்கு பாதுகாப்பாக ஒரு மக்கள் உணர்றாங்களோ அன்னைக்கு தான் வந்து அந்த நாடு நல்லாயிருக்கும், அந்த ஆட்சி நல்லாயிருக்கும். போராட்டம், வன்முறை, இப்போ வந்து சாதிய படுகொலைன்னு சொல்லி தொடர்ந்து இந்த மாதிரி நடக்கும். எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு பாதுகாப்பாக இருக்கணும்னு மக்கள் நினச்சா எதை சூஸ் பண்ணணும்? எந்த ஆட்சியை மக்கள் விரும்பும்? இப்போ மக்கள் வந்து காலையில் எந்திரிக்கும் போது, ஓகேவா, காலையில் எந்திரிக்கும் போது நல்ல செய்திகள்லாம் வந்து கடந்த காலங்கள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த ஒரு 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம பேசுகிறோம் கொலை நிலவரம் அந்த மாதிரி தான் இருக்குது. காலையில் டிவி ஆன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு இவனை வெட்டிட்டான், இங்கே பைக்கில் வந்து 4 பேரை வெட்டிட்டாங்க, பெட்ரோல் குண்டெல்லாம் வெடிக்குது, இப்படிங்கிற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் நிலவுது. தமிழ்நாட்டில் அமைதி வரணும், ஒரு அமைதியான ஒரு ஆட்சி வேணும், மக்களுக்கு ஒரு வளமான ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னா அது அதிமுக தலைமையிலான ஆட்சிக்கு மக்கள் வந்து வாக்களித்தா அவங்க நினைக்கிற ஆட்சி நடக்கும். இப்போ என்ன அப்படின்னா திமுக ஆட்சியில் அவ்வளவு குற்றங்கள் நடக்குது. போதைப் பொருளை வந்து விட்டுறாங்க, போதை இல்லாத மாநிலம்னு சொல்லிட்டு அதை பெருசாக விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் அதை ஒழிக்கிற ஒரு முடிவை அவங்க எடுக்கலை. அவங்களே பின்புலம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க ஒழிக்கிற முடிவை இவங்க எடுக்கலை. இதனால் போதைப் பொருள் எளிதாக மக்கள்கிட்ட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். எந்த ஆட்சியிலையும் வந்து முழுசாக அதை கட்டுப்படுத்த முடியாது, ஓகேவா. எந்த ஆட்சியிலையும் வந்து குற்றம் குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கையோ அந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும். ஆனால் இந்த ஆட்சியில் அது எடுக்காத மாதிரி ஒரு இது இருக்குது. அதனால் மக்கள் வந்து அவங்க அன்றாட பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காலையில் வேலைக்கு கிளம்பி போகிறதையே வேலைக்கு போனால் நம்ம திரும்பி வீட்டுக்கு வருவோமா வரமாட்டோமாங்கிற ஒரு பயமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. இதனால் வர்ற மக்கள் நல்லா யோசித்து சிந்திச்சு ஒரு நல்ல ஆட்சியை அமைக்கணும் அப்படின்னு நினச்சா அதை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆதரித்தாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரம் சிறக்கும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் பேசிக்கிறாங்க. அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் போது மக்களும் பாதுகாப்பாகவும் நாடு நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், நான் அதான் சொல்லல, மக்கள் நல்லா இருப்பாங்க, நடக்கின்ற குற்றங்கள் குறையும். இந்த மாதிரி டெய்லி பதற்றத்தில் மக்கள் வந்து இருக்க மாட்டாங்க. இது போன்று அரசியல் தகவல்களுடன் நாளை சந்திப்போம். நன்றி.